ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறது ஒரு பிரம்மாண்டமான சர்ச் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற நோட்ரு டேம்ன்ற ஒரு சர்ச்சை பற்றி தான் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட் ஹோட்டல்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்த இடம் இது தான். நாங்கள் ஒரு 11:45 போல் வந்தோம். இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு 12:45க்கு தான் சர்ச் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் சர்ச் ஓப்பன் ஆகலை. இந்த சர்ச் பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் உள்ள வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் கோயிலெல்லாம் இருக்கும் இல்லையா, சிலையெல்லாம் அதே மாதிரி தான் இங்கேயும் குட்டி குட்டி சிலையிலேருந்து பெரிய பெரிய சிலை வரைக்கும் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே படிக்கட்டு இருக்கான். படிக்கட்டில் ஏறி போகிறவங்கள இங்கே க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டு ஏறுற அளவுக்கு நமக்கு தெம்பும் இல்லை, வயசும் இல்லை. அதனால் நாங்கள் ஏறவே இல்லை, இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். சர்ச் ஓப்பன் ஆனோடனே உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு தான். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தான். மாரியம்மனாக இருக்கட்டும் இல்லை மதர் மேரியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே கடவுளை நினச்சி தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போவோம், சாமியும் கும்பிடுவோம். இது சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, மசூதிக்கும் தான். அடுத்தடுத்து வர விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராஸ்பர்க் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது, ஆனால் ஜெர்மன் பார்டரில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த பிரம்மாண்டமான சர்ச்சில் நாளைக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.